கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்க யாயாக்கும் சரி ஹீரோயினோட தங்கச்சும் சரி விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேர் தான் நமக்குள்ள சண்டே மோட்டிவ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு டிப்பு கிட்ட வந்துட்டு சும்மா டிப்புக்கு முன்னாடி சண்டை போறாம ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா. ரெண்டு பேருமே கோமாயிட்டு இந்தா நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாயா ஏதோ கிஃப்ட் கொடுத்துருப்பான் போல. அதை வந்துட்டு இவ வந்து எடுத்து கொடுப்பா. அதுல இருக்க ஆயில் எல்லாம் வந்துட்டு இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி தூக்கி போடுற மாதிரி அப்படி பண்ணுவாங்க. அப்படி நடுவில் இவ தானே உட்காந்துருப்பா டிப்பு. ஸோ அவன் மேலே அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி விட்டு அந்த சண்டேல வந்துட்டு அவளை போட்டு நல்லா பழி வாங்கிடுவாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சா இப்படிதான் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து கேட்பான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நம்ம வேணா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. ஹீரோயினுக்கு வந்து கடுப்பா இருக்கும், என்னத்துக்கு நான் பிரெக்னெண்டா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஏன்னா வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்க, வந்த ஆட்கள் வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்க தானே ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல அதுக்கு கிடையாது, சப்போஸ் வந்தவங்களுக்கு ஏதாச்சும் நோயெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், சப்போஸ் அவனுக்கு எய்ட்ஸ் இருந்தா என்ன பண்ணுவேன், அதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப வழியா இருக்கு, நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இன்னுமே கடுப்பாயிடும். என்ன ரேப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி. இங்க பாரு, என்னை பத்தி நீ வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்ல, நான் ஜஸ்ட் உனக்கு எம்ப்ளாயி மட்டும் தான், நீ ரொம்ப அக்கறையா பேசுறதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. ஹீரோக்கா என்னடா பண்றது, நம்ம இவ்வளவு அக்கறைக்காக பேசினா இவ ஏன் இந்த மாதிரி பண்றா, ஹீரோக்கு என்ன நினைப்பனா இதை வந்துட்டு வெளியே தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மறைக்கிறா போல அப்படின்ட்டு இவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டான், இவளுக்கு அந்த மாதிரி ரேப் நடந்திருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு மாதிரி கவலைப்படுறான், ஹீரோயின் வந்துட்டு என் டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவி வந்து அடங்க மாட்டா போல. இப்போ ட்ரைனரா வந்துட்டு ஹீரோயின் தங்கச்சி மின்னு இருக்காளா, அவன் வந்துட்டு ட்ரைனரா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா. இதை வந்துட்டு ஓரமா டிவி வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பான். அது வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துருவா. பார்த்துட்டு என்ன பண்றவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைட்ல போயிடுவா, வந்து ஆல்ரெடி கோர்ட்ல தானே இருப்பா. ஸோ பின்னாடியே வந்துட்டு சாரி மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் தெரியாம பண்ணிட்டு சா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான். உடனே ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு மன்னிக்க முடியாது இல்ல. ஸோ வந்துட்டு கோமா தான் இருப்பாங்க, பாரு நான் தெரியாம ஏதோ ஒரு உணர்ச்சியை பண்ணிட்டேன், உன்னை வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நீ வேற அந்த மாதிரி கோலத்துல இருந்தியா, எனக்கு ஒரு என்ன பண்ணே தெரியாது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாதிரி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு சாரி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்றான்னா, ஃபேமிலிக்காக தான் ஓரக்காக தான் நான் மன்னிக்கிறேன், அது இல்லாம எங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்பி போவான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஓகே நம்மளை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா இவன் அடங்குற மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரூட்டு விடுறான், மீனுக்கும் ஹீரோயின் தங்கச்சி மீனுக்குமே ரூட்டு விட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன் தான் அவள் ட்ரைனரா இருந்தா அவள் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அதெல்லாம் வந்து ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். ஓரளவுக்கு ஒழுங்கா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டா, ரொம்ப சின்ன பொண்ணு தானே, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பா, எல்லாமே பிக்கப் பண்ணிக்கிறேன், நல்லாவும் டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் பண்றா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நீ சீக்கிரமா வந்துட்டு ஃபிட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து எல்லாமே கத்துக்கிட்டேங்கும் போது அவங்ககிட்டே வந்துட்டு அடிக்கிற மாதிரி சும்மா ஜாலியா பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இருப்பாள. அவன் என்ன பண்ணுவான்னு ஹெட்டை பிடிச்சி நிறுத்திட்டு ஏய் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருப்பானா இவனையும் வந்து கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருப்பா. ஹீரோ வந்துட்டு இவ வந்து என்ன பண்றாங்கிறது ஹீரோக்கு தெரியுது. பட் ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ என்னோட சிஸ்டர் மாதிரி அப்படின்னா ஹீரோ வந்துட்டு பாக்குறான். இவள அப்படி தப்பாலாம் அவன் பாக்கல, அப்படியே துருண்டு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்பான். டக்குன்னு வந்துட்டு கீழே விழ போவா. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு பிடிப்பான். கரெக்டா அந்த ரூமை கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டு போவா. அவளுக்கா ஹீரோ இந்த மாதிரி பண்றது சுத்தமா பிடிக்காது. ஸோ டக்குன்னு உள்ளார வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. இப்பெல்லாம் வந்துட்டு ஹீரோ மேல கொஞ்சம் லவ் அவளுக்கு வர ஆரம்பிக்குதுல. ஸோ அந்த கோவத்துல வந்து கத்துறாளா இல்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு இதா இருக்கான்னு தெரியல. அதை பாரு ஆல்ரெடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அதை மறந்துடாதன்னு தான் சொல்லிட்டு போறா ஹீரோயின். ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா ஹீரோ மேலதான் கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து யோசிச்சுட்டு இருப்பாள். அப்ப ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, நீ ஏன் இப்படி கோமா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அதை ஃபர்ஸ்ட் வெளியே காட்டிக்காம என்ன சொல்லுவானா, என் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறா அப்படிங்கும் போது நீ தள்ளி இருங்க, நீங்க பிரதரா வந்துட்டு அவளை நினைச்சு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் அவளை அப்படிதான் பாக்குறேன், அவ பண்றது எல்லாமே வந்து நீ சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு, அவ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தாங்கும் போது ரொம்ப நல்லது, நீ ஒரு அண்ணனா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துட்டு போவா. ஹீரோக்கா என்ன ஆச்சு, ஏன் இப்படிதான் நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா எப்பவுமே யாருக்குமே ரியாக்ட் பண்ணாதது ஹீரோயின் இப்ப ரியாக்ட் பண்றால, அதுதான் ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் இவ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாளா, கரெக்டா அந்த இடத்துக்கு போய் போவான். ஸோ வந்துட்டு காலேருந்து பண்ணிட்டே இருப்பாளா, இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பான். அப்பயே வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டக்க வந்து கொடுப்பான். இந்த மின்னும் சும்மா இல்லை, இவ்வளவு என்ன பண்ணாலும் சர்வீஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டா அந்த இடத்த ஓரம் வந்து கிராஸ் பண்ணி திரும்ப போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் டோரால பாப்பா. பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிட்டக்க ஏதோ பார்த்துட்டு அவருக்கு செம்மையா கோவம் வரும். அதுக்குள்ள வீக் வந்துட்டு அவர்கிட்டே ஃபோன் வந்துடும் போல. அவன் என்ன பண்ணுவானா, சரி வெயிட் பண்ணதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு போயிடுவான். ஃபோன் பேச போயிடுவான். அப்ப கரெக்டா வந்துட்டு உள்ளார வந்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அவர் ஜஸ்ட் எனக்கு தண்ணி கொடுக்க வந்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவல. இல்ல நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை, என் அண்ணன்கிட்டயும் போய் இப்படிதான் பண்றேன், வீக்கிட்டே இப்படிதான் பண்றேன், உனக்கு தெரியும்ல ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி மேரிட்னு, இல்ல மேரேஜ் ஆன பசங்க தான் உனக்கு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஆரம்பிப்பா. இது உன் தங்கச்சி உன் அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்
அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாளா. இவன் வந்துட்டு நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சமாளிச்சுட்டு இருப்பா. உங்களுக்கே என் நம்பிக்கை இல்லையா உங்க ஹஸ்பண்ட் மேல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கல் பண்ண மாதிரி பேசுவா. ஓராக்கு சுத்தமா பிடிக்காது இந்த மாதிரி பேசுறதெல்லாம். என்ன நீ இப்படி இருக்க, நீ ஏன் சீப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட என்ன பண்ணுவான்னா அங்கேயும் வந்து நம்பிக்கையில வந்து சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு ஒருத்தி வந்திருக்காளா, அவ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, ரெண்டுகிட்டயும் போய் இந்த மாதிரி நடந்துக்கிறான், என் ஹஸ்பண்ட் வீக்கிட்டயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்காங்கும் போது உனக்கு இவ்வளவு மட்டும் தான் தெரியுமா, அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஹீரோயினை கோத்து வச்சு பேசிட்டு இருக்கா. அப்போ ஓர சொல்றா, இல்ல ஹீரோயினை பார்த்தா அப்படி தெரியல, எனக்கு ஏதோ இந்த பொண்ணை பார்த்தாதான் ஒரு மாதிரி தப்பா தெரியுது, அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நீ 2 பேரையும் மேலதான் சந்தேகம் போடணும், ஏன்னா அக்காவும் லேசப்பட்டவங்க இல்ல, இந்த மீன் ஒரு பொண்ணு வந்திருக்காள் அவ்வளவு லேசப்பட்டவங்க, அக்கா தங்கச்சி 2 பேருமே ஈவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஓரக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த தங்கச்சி என்ன பண்ணுவா, ரொம்ப பசிக்குன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா, அவளே செஞ்சு சாப்பிட்டு இருப்பா போல. கரெக்டா இவன் என்ன பண்ணுவானா, வீ வந்து கிச்சனுக்கு போவானா, அப்போவுமே இவன் என்ன பண்ணுவானா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுவும் நைட்டு சிறப்பிட்டு இருப்பா. இல்ல எனக்கு ரொம்ப பறிச்சிச்சு அதான் வந்து சாப்பிட்றேன், உங்களுக்கு வேணுமா நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், பவுல் எடுத்துட்டு அவனுக்கு போறதுக்காக பவுல் வந்து கீழே குனிச்சு எடுப்பான். இவனா அவளை வந்து கொஞ்சம் அசிங்கமா அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு நூடுல்ஸ் வச்சுட்டு இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏன் லைட் ஆஃப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல எனக்கு இருட்டுல இருந்து சாப்பிடதான் பிடிக்கும், எனக்கு டார்க்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு மாதிரி சஜஸ்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போய் உட்காருவா. இவன் வந்துட்டு ஓகே எல்லாத்துக்கும் ஓகே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கிட்டக்க போயிட்டு கிஸ் பண்றதுக்கு போவான். கரெக்டா வந்து லைட்டை வந்துட்டு யாரும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. யாரும் ஆன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஓரா தான். கரெக்டா வந்துட்டு என்ன பண்றீங்க 2 பேரும் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் அவங்க வந்துட்டு கேட்டாங்க, எனக்கு வந்து டூல்ஸ் வேணும் கேட்டாங்க, நான் ஜஸ்ட் கொடுத்தேன், ஷேர் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து சொல்லுவா. பட் இவன் நம்ப மாட்டான். உனக்கு இதே வேலையா, எதுக்கு இந்த நைட்டுக்கு வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீ ரொம்ப க்ளோஸா கிட்டக்க போன, எதுக்குடா நீ போனன்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. இவன் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் போது சூடா இருக்க நூடுல்ஸ் எடுத்து போய் டக்குன்னு வந்துட்டு இவன் மேல கொட்ட போகும்போது கரெக்டா மீன் வந்து நவுந்துருவா. இவன் என்ன பண்ணுவானா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பிடிச்சி என்ன பண்ணுவான்னா ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். மீன் என்ன பண்ணுவான் டக்குன்னு ஓடிட்டு அவர் ரூமுக்கு ஓடிடுவா. அப்புறம் வந்து அழைச்சிட்டு வருவானா, இவன் சும்மா வேணும்ல கத்திக்கிட்டே வருவாளா. கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வருவாங்க, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெளியே வரும்போது ஹீரோயினை பத்திட்டு வந்த பாரு உன்னோட தங்கச்சி என்ன பண்ணிருக்கான்னு. அங்க போயிட்டு நீமன் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் கிச்சன்ல வந்துட்டு ரொமான்டிக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தங்கச்சி தான் ஆரம்பிக்கிறான். உன் தங்கச்சி வந்துட்டு லேஸ்பட்ட பொண்ணுங்களேன்னு சொல்லி திட்டும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்போ வந்துட்டு நீ என்ன பண்ணுவானா, இல்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவான். ஹீரோ வந்துட்டு நான் என் தங்கச்சி போய் பார்க்க போறேன், முன்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவாலாம். இல்ல வேண்டாம், இப்ப போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனா அப்புறம் அம்மாக்கும் கிராண்ட்பாக்கும் தெரிஞ்சிடும், அவங்களும் வந்துட்டு ஏதாச்சும் பேசுவாங்க, வா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். முடியாது, என் தங்கச்சி நான் பார்க்க போறேன், என்ன பண்ணணும் அப்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம். ஹீரோ வந்துட்டு வேண்டாம் போய் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வலுக்கட்டாயமா என்ன பண்ணுவான்னா தூக்கிட்டு போயிடுவான். ஹீரோ வந்து விடு அப்படின்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணுவான்னா தூக்கிட்டு ஸ்டெப்ல நடக்க ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் எடுக்க போறாங்க. ஆட்ல வந்து யார் எல்லாம் டான்ஸ் ஆடணும், ஃப்ரெண்ட்லி யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரும் இருக்கும். ஹீரோயின், அதுக்கப்புறம் டிப்பு, மேனேஜர் லேடி, அதுக்கப்புறம் யாயா இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா வந்துட்டு மீன் போன இருக்காள் அவளையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்துட்டு திருப்பி 5 பேரையும் நிக்க வச்சு ஒருத்தங்களும் வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஒரு பாட்டு அப்போ ஒருத்தவங்க இன்னொரு ஸ்டெப் அப்போ இன்னொருத்தவங்க சொல்லிட்டு 5 பேருக்குமே சான்ஸ் கொடுத்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து நமக்கு பிடிக்காது, ஏன்னா அக்கா தங்கச்சி 2 பேரையும் வந்து சேர்ந்து போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சண்டை போட்டுருப்பா. ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இங்க பாரு, நீ என்ன வந்துட்டு ஒய்ஃப்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற, ஒய்ஃபோட தங்கச்சின்னு, அப்ப நான் யார், நானும் உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாள். லூசா, நீ வந்து என்னோட ஒய்ஃப் தான் கிடையாது, நீ ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவானா. என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் வரும். ஆமா நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான் இருந்தோம், ஆனா நம்ம எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருந்தோம், இப்போதைக்கு அவதானே எனக்கு ஒய்ஃப், நீ இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்றானா. இதுக்கு எதுவுமே கோவம் வருது. சோ என்ன பண்ண, அப்படி கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. சோ இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ ரொம்ப டயர்டான என்ன பண்ணுவானா மேகி சாப்பிட்டு இருப்பாள். அப்போ என்ன பண்ணுவானா இவன் வந்துட்டு பேச ஆரம்பிப்பான். இவகிட்ட வந்துட்டு செடியூஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பானா. இவன் என்ன சொல்லுவானா, அன்னைக்கு மாதிரி ஓரா வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்க போது இல்ல நான் ரூம் வந்து லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே என்ன பண்ணுவானா அவன் வந்து சாப்பிட்டு இருப்பாள். அப்படியே கிட்டக்கு வந்து அப்படியே ரொமான்டிக்கா போவான். அவள் வந்து கிஸ் பண்ண போனா அவன் வந்து என்ன பண்ணுவானா ஸ்டாப் பண்ணிடுவா. இல்ல இதெல்லாம் வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவா. போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாளா. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இல்ல இந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்ல நம்மளுக்குள்ள வந்துட்டு லவ் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஓரா வந்து டைவர்ஸ் பண்ணணும், அவங்க கூட பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கா. நான் எப்படி வந்துட்டு ஓரா டைவர்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொல்லுவானா. அப்போ சாரி, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கிஸ் பண்றது இதுக்கு மேல என்கிட்ட போகணும் அப்படின்னா நீ ஓரா டைவர்ஸ் பண்ண மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெளிவா இருக்கா.
இவளுக்கு வந்துட்டு பணக்கார ஹஸ்பண்ட் வேணும், ஆனா வந்துட்டு யாரோட ஹஸ்பண்டும் வந்துட்டு செகண்டா இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு வேணா வா, என்ன பிடிக்குதுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வா, நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தெளிவா இருக்கா. அந்த மாதிரி சொல்லிட்டு போறா. இவனுக்கா பரவாயில்ல, இவனா இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னுமே இவன் வந்து பிடிக்குது. இவன் கொஞ்சம் கெட்ட பையனா இருக்கான். இவனுக்கு வந்துட்டு இவகிட்ட நெருங்க முடியல அப்படிங்கும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லதானே இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்வம் அதிகமாகும். அதே மாதிரி இவனுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகுது இவன் மேல. ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். இது எடுக்கிறது வந்து பேட், அவன் தானே இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவன் எடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஹீரோயின் தான் ஃப்ரெண்ட்ல இருக்கா. ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஹீரோக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாரும் விடையுமே அங்க ஹீரோயின் தான் ரொம்ப அழகா இருக்கா மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்காள், அவ தான் நல்லா இருக்கா. எல்லாரும் ஒவ்வொரு காஸ்டியூம் போட்டு வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபுல்லா ஃபோக்கஸ் எல்லாமே ஹீரோயின் கிட்ட தான். இந்த வீ இருக்கான அவன் என்ன பண்ணுவானா ஃபுல்லா ஃபோக்கஸ் வந்துட்டு யாரை பண்ணிட்டு பாக்குறான்னா ஹீரோனோட தங்கச்சி மீன் இருக்காள், அவளை தான் பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு அழகா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா வந்து உட்காந்துருப்பல, இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். இல்ல ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா பண்றான். ஓகே, உனக்கு வந்துட்டு ஜாலியா இருக்குன்னா அவன் ஃபன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனோட லிப்ஸ்டிக் வந்து லைட்டா வந்துட்டு இதா இருக்கும், அழிஞ்ச மாதிரி இருக்குமா. இவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் சரி பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் இவன் ரொம்ப அக்கறையா ஹீரோனை வந்துட்டு அப்படியே கவனிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கிற வந்து ப்ரூஃப் வந்துட்டு கிடைக்க போகுது, நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்துட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சரி எல்லாமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, நீ ஜாலியா ஃபன்னாரு பாரு, நீ யோசிச்சுன்னா பாரு சீக்கிரமா வந்துட்டு ஃபேஸ்ல ரிங்கிள்லாம் வரப்போகுது அப்படின்னு போது ஹீரோயின் வந்துட்டு ஃபேஸ்ல ரிங்கிள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த சும்மா அப்படி கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, இல்ல இல்ல நீ ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேஸ்ல மேக்கப் லைட்டா கலைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மால்ல, அதுக்கப்புறம் பெரிய பில்டிங்ல எல்லாம் போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்களா, பாரு உன்னை வந்துட்டு எல்லாரும் சூப்பரா டான்ஸ் பண்ணேன்னு சொல்றாங்க, உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மின்னு வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மின்னும் யாயாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கால, ஸோ நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து மற்றவங்க ஹஸ்பண்டை வந்து த்ரெட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு போஸ்டர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி இதை நம்மளோட பேக் சைட்ல வந்துட்டு ஒட்டிடுறான். வரவங்க போறவங்கன்னா வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இவளுக்கு புரியல யாரு ஏன் இதுக்காக என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து டவுட்டா பாக்குறா, பின்னாடி வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா, இவ தானே வந்துட்டு ஒட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கு கோவம் வருது. ஹீரோ வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஏமா பண்ணுங்கிற மாதிரி தான் முன்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் பேச எடுத்துக்க மாட்டான், கண்டுக்காம போயிடுவான். இவளுக்கு கோவம் வரும். ஸோ என்ன பண்ணுவானா, ரெஸ்ட் எடுக்க ரூம்ல இருப்பா, இல்லை ஒரு லாக்கர் ரூம் மாதிரி இருக்கும், அங்கே போய் இருப்பாளா. இவனா சீக்கிரம் போயிட்டு கோபத்துல என்ன பண்ணுவானா போயிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். மின்னு நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உனக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டா ஹீரோயின் வந்து லாக்கர் ரூமுக்கு வரும்போது தங்கச்சி போட்டு அடிக்கிறத பார்த்துருமே என்னைக்குமே ஹீரோயின் ரொம்ப அமைதியா தானே இருப்பான். ஸோ தங்கச்சி ஆச்சுன்னா அவளை தாங்கிக்கவே முடியாது. போய் என்ன பண்ண பலான்னு ஒரு அறை தான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என் தங்கச்சி மேலே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஏதாச்சும் பண்ணுன்னா அவ்வளவுதான் சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு வருவா. இதை வந்துட்டு மேனேஜர் லேடி டிப்பு எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களுக்கா ரொம்ப ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா, அக்கா இந்த அளவுக்கு நமக்காக பண்ணுவான்ட்டு. இவ என்ன சொல்லணும், அக்கா உனக்காக நான் வந்து ஒண்ணு கூட பண்ணது கிடையாது, சொல்ல போனா நிறைய விஷயம் நான் உனக்காக வந்துட்டு தேவையான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சொல்ல போனா உனக்கு ட்ரபிள் மேக் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு ஹர்ட் ஆகிற விஷயம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ரொம்பவே சாரின்னு சொல்லுவா. எப்படி இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே வேறு வேற அம்மாக்கு பிறந்தவங்க தான். அப்பா ஒண்ணு, வேறு வேற அம்மாக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் உனக்கு அந்த மாதிரி என்ன இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ கொஞ்ச நாளாவே நீ பண்றதை பார்த்தா நீ என்ன ஓன் சிஸ்டரா தான் நினைக்கிற அப்படின்னு தோணுதுங்கும் போது நீ ஏன் இப்பெல்லாம் நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பாவுக்கு தான் பிறந்தோம், நீ என்னோட ரொம்ப லக்கி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். ரொம்ப பிடிச்சமான தங்கச்சி சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பால. இதெல்லாம் பார்க்கும்போது யாயாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மேனேஜர் லேடியும் இந்த வியும் வந்துட்டு அப்பப்ப ஒன்னாதான் இருக்காங்க போல. அப்ப வி என்ன சொல்றோன்னா, இந்த நம்ம இடத்துல ஒன்னா இருக்கிறது வந்துட்டு ஓரா இல்லை, யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன் நீ க்ளோஸா இருக்க டிப்பு கூட தெரியக்கூடாது, ஸோ இது வந்து சீக்கிரட்டா தான் இருக்கணும், நீ யார்ட்டையும் வளரி வச்சிடாது அப்படின்னு சொல்லுவானா. நான் ஏன் வளர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், பயங்கரமா இவனும் டபுள் கேமா இருக்கா, அந்த வியும் ரெண்டுமே வந்து மோசமான கேரக்டரா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வரான். ஹீரோயின் வந்துட்டு கேட்கறா, எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு வந்திருக்கேன். இல்ல நார்மலா உனக்கும் எனக்கும் சரி ரெண்டு பேருக்கும் செக்அப், ஏன்னா கிராண்ட்பா வந்துட்டு சைல்டு கேட்கறாங்களே, குழந்தை வேணும்னு கேட்கறாங்களே, ஸோ அதுக்காக வந்திருக்காங்க போது ஹீரோயின் வந்துட்டு என்னது குழந்தைக்காவா, உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது, நம்ம ஃபேக்கா இருக்கும்ண்டு, அப்ப எப்படி பேபி வரும், சும்மா சொல்லாதீங்க, நீங்க என்ன திருப்பி டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு என்னோட பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அவன் நிறைய பண்ணிட்டான், எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறீங்க, அதானே உங்களுக்கு வேணும், அது தெரிஞ்சிருந்தா நீங்க வந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதானே, சரி இப்போ உங்களுக்கு என்ன செக்அப் பண்ணும், என்னை நம்ப மாட்டீங்க, அவன் என்ன ரேப் பண்ணலன்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, அதனால இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, இது கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுவாளா. ஹீரோ வந்துட்டு இல்ல நீ அப்பெல்லாம் நினைக்காத, எனக்கும் தான் மெடிக்கல் செக்அப் பண்ண போறோம் அப்படிங்கும் போது எதுக்கு, நீங்க ஹெல்த்தா தானே இருக்கீங்க, நானும் ஹெல்த்தியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. ஏன்னா அவ கோவப்படல நாய் உண்டு,
அவ சொல்றா ஆனா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறானா. ஸோ கோவம் வருது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் கரெக்டா ஹீரோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கால் வருது. இந்த மாதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த காண்டமோட யார் யூஸ் பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு ஓகே என்ன வந்துட்டு கூப்பிடுறாங்க, நீங்க எரி இல்லைன்னா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது யாரோட ஆக்சுவலி உள்ள இருக்கலாம், அது ஒரு பேப்பர் தான் இருக்கும். இதை வந்துட்டு யூஸ் பண்ணது யாரு அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க வீ தான். ஏன்னா வீட்டுல இருக்கும் கைரகையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. எடுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கா செமைய கோவம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த கோவத்தோட வீட்டுக்கு வருவான். கிராண்ட்பா வந்துட்டு என்ன பாச்சு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்களா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எது பதிலே சொல்ல மாட்டான். கோவமா வந்து உள்ளார போயிடுவான். கரெக்டா ஹீரோயின் தான் இருப்பாள். ஸோ ஹீரோயின் வந்து பார்க்க போயிடுவான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுவான். ஸோ நீயும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ஏன் வீட்டுல ரூம்லயே இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கோப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இதனால வந்துட்டு டிஜே வந்தாலும் சொல்லவே மாட்டாள். இப்போ வந்து சொல்லிடுவான் அன்னைக்கு வந்து டிஜே தான். டிஜே பத்தி வெளியே சொன்னா அவ எங்க அம்மாவை பத்தி எல்லாமே தப்பா தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி எங்க அம்மா பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஸோ இங்க வந்து சொன்னா தப்பாயிடும் தான் நான் சொல்லாம இருந்தேன். அவங்க வந்து எதுவுமே திருட்டு போல, அவன் என்னதான் அட்டாக் பண்ண வந்தான் என்னையும் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் நான் பெருசா வெளியே சொல்லலை, ப்ளீஸ் இதை விட்டுருக்கும் போது அதெல்லாம் விடு, இங்க காண்டம் வந்து அது யார் யூஸ் பண்ணான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது வியோடுதுன்னு போது எனக்கு ஷாக் என்னது வியோடுதான்ட்டு. அப்போ 2 பேரும் வந்துட்டு இங்க இருந்திருக்கீங்க, 2 பேரும் இன்டிமேட்டா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி கோவப்படுவான். இல்ல எனக்கே தெரியாது, வந்துட்டு இவங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதை வந்து சொல்லல, சொன்னா வந்து தங்கச்சி லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிடும் தான் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கா. அவன் கேட்கறான், சொல்லு உனக்கும் வந்துட்டு அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வீடு நீ சொல்ற மாதிரி தெரியல, நானே போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு போவானா. இல்ல வேண்டாம் வேணா பிரச்சனையை கலப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிக்க போகல. ஹீரோக்கு வந்து கோந்துரும். ஃபர்ஸ்ட் டைம் கையெல்லாம் கோவமா என்ன பண்ணுவானா, அங்கேருந்து கரெக்டா வீட்டுக்குள்ள வருவானா, அவனை போய் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அம்மாக்கும் சரி ஓரக்கும் ஒண்ணுமே புரியாது, அடிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ற அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு சண்டை வரும். அதுக்கப்புறம் கிராண்ட்பா தான் உட்கார வச்சு பேசுவாரு, என்னதான் பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இங்க இருக்க அவங்க அம்மாக்கா செம்ம கோவம் வரும், என் பையனுக்கும் என்னோட சன்னிலாக்கும் பிரச்சனை வருது இவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிராண்ட்பாக்கே என்ன சொல்றேன்னு தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்கும் அந்த இடம். இது வந்து இல்ல நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லுவாங்க. இவனும் வந்துட்டு என்ன சொல்லுவானா, அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவானா. அப்ப எப்படி என் ரூம்ல வந்துட்டு உன்னோட காண்டாக்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. அதுக்குவே என்ன சொல்லுவானா, அது நீ கூட பண்ணிருக்கலாம், இந்த பாரு கம்பெனில உனக்கும் எனக்கும் லைட்டா வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நீ இல்லாத அந்த 1 வாரம் நல்லா நான் பண்ணிருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் பொறாமன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேல திருப்பி விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு அது வெளியே சொல்றதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் இருக்கும். ஏன்னா அவன் தப்பா எனக்கு வந்திருப்பான்னு. ஸோ வந்து அமைதியா இருப்பான். இப்போ ஓரா வந்து கேட்பா, இந்த பாரு நான் என்னோட ஆள் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரா சப்போர்ட் பண்ணுவாங்க. கிராண்ட்பா எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போவாங்களா. அப்போ வந்துட்டு இந்த அடங்கவே மாட்டானா, பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவானா. ஓரம் வந்துட்டு என்ன சொல்வானா, இங்க பாரு தேவையில்லாம ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை வந்து திட்டி விட்டு போயிடுவான். ஹீரோக்கா கடுப்பா இருக்கும், இல்லை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை தாத்தனா அழைச்சிட்டு போயிடுவான். அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவான். பார்த்தல உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடல, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி தானே, உங்க அம்மா அப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசியமா பேச ஆரம்பிச்சிருவான். ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ மத்த பொண்ணு மாதிரி கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ அதே தானே, சொல்லு உனக்கு எவ்வளவு அவன் பே பண்ணா, நீ வந்து அதுக்காக எவ்வளவு வந்துட்டு என்ன பண்ண நீனு, உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தான், அதான் நீ போய் இன்டிமேட்டா இருந்த, சரி இப்போ உனக்கு காசு தானே வேணும் நான் தரேன், ஆனா என் கூட இப்ப க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ண போவானா. இன்னும் பிடிச்சி தள்ளி விடுவா. இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கிஸ் பண்ண போவான். இப்போ நான் உன்னை ரேப் பண்றேன், எத்தனை பேருக்கு நீ அலோவ் பண்ணிருக்க, வீக்கை அலோவ் பண்ணிருக்கல, வா நானும் வந்து பண்றேன், நான் மட்டும் ஏன் தள்ளி நிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயினை வந்துட்டு தப்பா பேசிட்டு தப்பா வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம்னா ஹீரோயின் பிடிச்சி அடிச்சுட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவான். போய் டெஸ்ட்ல வந்து பூந்துருவா. அப்போ ஹீரோ தான் தோணும், நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அவன் கொஞ்சம் ஓரம் நடந்துட்டானே, அந்த கோவத்தை நடந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ரெஸ்ட்ல பூந்துருவா. பூந்துட்டு இவளை வந்துட்டு 2-3 பேர் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அப்பெல்லாம் இவளுக்கு அந்த மாதிரி தோணாது. ஆனா ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணது வந்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளுக்கு வந்து படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவளுக்கு ஹீரோ மேல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. என்ன இது நம்மளுக்கு கோவப்படாம நம்மளுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு படப்படன்னு இருக்கும், ஒரு மாதிரி இதா இருக்கும், லெவல் எல்லாம் வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி அவளுக்கு இருக்கும். இங்க ஓரவா செம்மையா கோபத்துல இருப்பாளா. அப்ப வந்துட்டு அவன் சொல்லுவான், சாரி என்னை மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி அவன் ஜலஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கான், கம்பெனி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் வரனால அவன் பண்ணிட்டு இருக்கான், மற்றபடி அவன் ஒய்ஃப்ல நான் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கோமா வெளியே வந்துருவாளா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, சாரி நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான்.
முடியாது ஃபர்ஸ்ட் நான் வந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோமா போவாளா, இல்ல நான் அந்த மாதிரி பண்ணிட்டு கூடாது, கொஞ்சம் ஆத்திரம் கொஞ்சம் கோவம் அதனால அப்படி பண்ணிட்டேங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் பேக் பண்றேன், நான் வீட்டுக்கே போறேன், இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பாளா. இல்ல சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஸோ மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடியாது சொல்லிட்டு இருப்பான். ப்ளீஸ் மன்னிச்சிடேன், எனக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரியல, எனக்கு நேரத்துல அப்படி இருந்துச்சு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பான், அவன் வந்தவங்க ரேப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருப்பான். இதுக்கப்புறம் இந்த கான்டம் வீடியோ வருதுன்னும் போது தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தோண ஆரம்பிச்சுட்டு சாரி மன்னிச்சுக்கோங்கும் போது, நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனா இருப்பாள். சரி நாளைக்கு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண, நாளைக்கு ஜூக்கு அழைச்சிட்டு வருவான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஜூ தான், ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு அடிக்கடி சின்ன வயசுல இவளை இங்க தான் அழைச்சிட்டு வருவாங்க போல. அவளுக்கு அப்படியே அவங்க அப்பா நினைப்புலாம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இருந்தது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். ஹீரோக்கா இந்த மாதிரி இவ பேசுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா, சொன்ன பரவாயில்ல கிஸ் பண்ண போவான், என்ன பண்றடி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நான் வந்து இப்படி வந்துருவாள. இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோ லவ் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஸோ என்ன பண்ணுவானா, இவ கேட்பா, நீ வந்து என்ன நம்பலியா, என்னை வந்து நிறைய ப்ரே பண்ணியிருப்பாங்க, ரவி கூட நான் இன்டிமேஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்பா. ஹீரோ வந்துட்டு சாரி நான் முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன், இல்ல நீ வந்துட்டு கண்டிப்பா எனக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் தெரியாது, ஆனா நீ சொன்னா அது வந்துட்டு பொய் சொல்ல மாட்டேன், நான் உன்னை அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுக்குமே பொய் சொல்ல மாட்டேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இவன் வந்துட்டு நம்புறேன்னு சொல்றானா, இதே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். ஆமா கண்டிப்பா நான் நம்புறேன், நீ கண்டிப்பா பொய்யே பேச மாட்டேன் எனக்கு தோணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அதே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ஹாப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோக்கும் இப்போ அப்பப்போ ஒரு பிளே பாயா இருப்பான், ஒரு ஒரு கெட்ட கேரக்டர்லாம், இது எல்லாமே ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் எங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான லவ் இன்னும் வரா மாதிரி காட்டு, ரெண்டு பேருமே மனசுல வச்சிருக்காங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கு இதுதான் லவ் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. இன்னும் வந்து 2 எபிசோடு தான் கைஸ், இதோட இந்த ட்ராமா முடிய போகுது. அதுக்குள்ள இவனுக்கு லவ் வந்து எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படிங்கலாம் தெரியல கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.